ஆனந்த் துரை அவர்களே, இந்த பள்ளி நிர்வாகத்தின் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, மிக முக்கியமாக ரொம்ப நேரமா விட்டா போதும்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மாணவிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க, போர் அடிக்குதா? நிச்சயமா அடிக்கும். ஆனா இது உங்களுக்குமான ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல நான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். அதுக்கு அவர்கள் உதவிக்கரம் நீட்டி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அப்படிங்கிற அந்த அமைப்போடு இணைந்து கரையோர பகுதிகளிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் பிரஸ்ட் கேன்சர் அதை செக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங்க்கு நாங்கள் உங்களோட உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பாராளுமன்றத்திலிருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் கரைகளுக்கு வந்திருக்கக்கூடிய இந்தியா டர்ன்ஸ் பிங்கோடைய உழைப்பிற்கு, அவர்களுடைய நீண்ட பயணத்திற்கு நான் தலை வணங்கி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு லட்சக்கணக்கான பெண்கள் இந்தியாவிலேயே பிரஸ்ட் கேன்சர்ல மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நமக்கு வழியா நம்ம உடம்பு, அதுவும் முக்கியமா பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது, வீட்டுல உங்க அம்மா எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டல் போகணும் வான்னு சண்டை போடுவாங்க இல்லையா? அதே மாதிரி வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டு போனோம்னா அது பெரிய போராட்டம் இல்லையா? வரவே மாட்டாங்க, அவங்க உடம்ப அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அது எல்லா பெண்களுக்கும் நம்ம வழியா சொல்லித்தர ஒரு தவறான விஷயம். நீங்களாவது தயவு செய்து அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியோடு இருக்க வேண்டும். நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டாதான் நம்ம மற்றவங்களையும் பார்த்துக்க முடியும், நம்மளையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால பெண்கள் தன்னை பார்த்துக்கிறது, பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய முதல் கடமை. நம்ம மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்மோட வருவோம் இல்லையா? அம்மா அப்பா ஒரு காலகட்டத்தில் பிரிந்து விடுவோம். யாரா இருந்தாலும், நண்பர்களாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும், இந்த உடம்பு மட்டும்தான் நீங்க கடைசி மூச்சு விடும் வரை உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம நிச்சயமா பார்த்துக்கணும். அது பெண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டா நாம நம்மளையே கவனிச்சுக்கிறோம் தப்பா சொல்லிடுவாங்கலாம் நினைக்காதீங்க. உங்களை நீங்க கவனிச்சுக்கணும், அது அடிப்படையான விஷயம். அதனால நீங்க உங்களை பார்த்துக்கிறீங்கிறதுக்காக மற்றவங்க இருந்தா தப்பா சொல்லிடுவாங்கங்கிற எந்த தயக்கமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், நீங்க அதை தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவும் பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது லட்சக்கணக்கானவர்களை, பெண்களை நாம் ஒவ்வொரு ஆண்டும் பிரஸ்ட் கேன்சருக்கு இழந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா முதல்லயே போய் பார்க்கறது இல்லை. பிரஸ்ட் கேன்சர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 50% பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு கண்டறியப்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய பெண்கள் 3வது ஸ்டேஜ்ல இல்லை 4வது ஸ்டேஜ்ல தான் போறாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல போனா கம்ப்ளீட்டா அவங்கள குணப்படுத்த முடியும். ஆனா போறது 50%க்கு மேல. அவங்க ரேணுகா பேசும்பொழுது சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிந்த அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா, ஒரு இத்தனை டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் கணவரோடு கூட ஹெல்த் செக்அப்க்கு போறாங்க. ஆனா தனக்கான ஹெல்த் செக்அப்க்கு போகணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றோங்கிறதுக்காக போறாங்க. இதுதான் நாம் செய்யக்கூடிய தவறு. அதனால 50% பெண்கள் பிரஸ்ட் கேன்சர்ல உயிரிழப்பதற்கு காரணம் அவங்க 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ல தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே போறாங்க. அதை கண்டறிந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட பல நேரங்கள்ல இட்ஸ் டூ லேட். அதனால தயவு செய்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அந்த அமைப்பு ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்களுக்கு உதவியாக, உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆனா அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஆணுக்கும், இங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் ஒரு கடமை இருக்கு. நீங்க தான் இதோடைய மெசஞ்சர்ஸ்.
இந்த செய்தியை கொண்டு போய் எத்தனை பேருக்கு சொல்லி அவங்களே இந்த ஸ்கிரீனிங்க்கு கொண்டு வர முடியுமோ அது நம்முடைய கடமை. இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களையும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா யாரும் இந்த ஸ்கிரீனிங்க்கு வரவே மாட்டாங்க. ஒன்று பயம், பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங்னா வந்து மேமோகிராம் பண்ணணும்னா வலிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். இன்னைக்கு பார்த்தீங்க அந்த டிவைஸ், நானே வந்து நேற்று எனக்கு காட்டும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா ரொம்ப சுலபமாக எந்த வலியும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு உங்கள் மேலே ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் யாருக்கும் ஒரு பெரிய வலியோ நீங்கள் இங்கேருந்து மெனக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த ஸ்க்ரீனிங்க்கு போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்க்ரீனிங்கை கொண்டு வந்திருக்காங்க. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்கள் டீச்சர்ஸ் உங்களை எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் கேளுங்க. ஸ்க்ரீனிங் போனீங்களா மேடம்னு கேளுங்க. டீச்சர்ஸ் பிடிக்கும்ல, அதனால் அவங்கள கேளுங்க. அம்மா அப்பாவை கேளுங்க, அம்மாவை கேளுங்க. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவை, உங்கள் அக்காவை, அத்தைய, பாட்டிய, எல்லாரையும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள், உங்கள் மகளுக்கு நீங்கள் வந்து பெரிய எந்த சீரையும் சேர்த்து கொடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தோடு அந்த பெண் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாலே அதுதான் வந்து அந்த மகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சீர். அதுதான் முக்கியம். அதனால் அதை நாம் இவர்கள் வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மால் முடிஞ்ச ஒரு விஷயம்னா இதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவர்களை இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்கள் அம்மாவை, உங்கள் சிஸ்டர்ஸை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஏன்னா உங்களுக்கும் அவங்க முக்கியம் இல்லையா? அதனால் இட் இஸ் our duty. True love is taking care of the women around you. That is the thing I like to tell men here. உங்களோட அன்பு அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, பாதுகாப்பது. இன்னைக்கு வந்து இங்கே சென்னையில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய போஸ்ட் இருக்குது. அதனால் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இங்கே அங்கே இருக்கக்கூடிய கரையோரங்களில் இருக்கக்கூடிய தன்னுடைய உடலை பற்றி கவலைப்படாத பல பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ரீச் அவுட் டு தெம் and ensure that they are also protected. ஏன்னா தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த கேன்சர் அவேர்னஸ்க்காக, கேன்சருக்காகவே வந்து பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. மக்களை தேடி மருத்துவத்தில் கூட வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்து இன்னைக்கு அரசு மருத்துவமனைகளிலே கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நிச்சயமா எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பான சூழலை, ஒரு சமூகத்தை, எல்லாரும் ப்ரொடெக்டடா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாம் உருவாக்க முடியும். நிச்சயமாக தமிழ்நாடு என்பது திராவிட மாடல். அது வந்து எல்லாரையும் உள்ளடக்கியதாக, எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கிறது. அதில் எல்லாருக்குமான ஆரோக்கியத்தையும் நாம் உறுதிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.